ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கல்யாண வீடுகளில் அதிகமாக செய்யக்கூடிய மாங்காய் சட்னி எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுக்கு நாங்கள் 2 பெரிய மாங்காயை எடுத்து தோலை சீவி கழுவி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதை ஒரு சட்டியில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அவிய விடுங்க. இதுக்கு மண் சட்டி நல்ல மண்டபடியாக நாங்கள் மண் சட்டி எடுத்துருக்கிறோம். இதை ஒரு மூடியை போட்டு அவிய விடுங்க. மூடியை போட்டு அவிச்சிங்கன்னா குயிக்காக அவிஞ்சிடும். இப்போ தண்ணி நல்லா கொதித்து மாங்காய் நல்லா அவிஞ்சிட்டு வருது. இந்த நேரத்தில் நல்லா கிளறி விட்டுக்கொள்ளுங்க. மாங்காய் அவிஞ்ச பிறகு சீனியை போட்டுக்கொள்ளுங்க. இதுக்கு நாங்கள் 75 கிராம் சீனி எடுத்துருக்கிறோம். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கொள்ளுங்க. இப்போ 3 ஸ்பூன் தனி மிளகாய் தூளை போட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை போட்டுக்கொள்ளலாம். இனி சர்க்கரையை தூளாக்கி 2 ஸ்பூன் போட்டுக்கொள்ளுங்க. அதோட 3 ஸ்பூன் வினிகரையும் போட்டுக்கொள்ளுங்க. வினிகர் போட்டிங்கன்னு சொன்னால் கன நாளைக்கு கெட்டு போகாமல் வச்சு சாப்பிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா கொதித்து அதில் இருக்கிற அந்த தண்ணி தன்மையெல்லாம் வற்றி போகிற மட்டும் அடுப்பில் வச்சு அதுக்கு பிறகு இறக்கி கொள்ளுங்க. அவ்வளவுதான், மாங்காய் சட்னி ரெடி. இதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக செய்து கொள்ளலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Bye friends.